யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். Joshua chapter 1 verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இந்த யோசுவாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இதுதான். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துகிற தேவன். எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு? எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துவாரு? எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு ஆலோசனை தருவாரு? எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை ரட்சிப்பாரு? எப்ப ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மை வழி காத்து கொள்ளுவார்? இதுல ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்தாதான், புரிந்து கொள்ளும்படி சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால்தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பதை புரிய முடியும். ஆமென். 2 காரியம் செய்தால் ஆண்டவர் நம்மோடு இருக்க மாட்டார். எதை செய்தால் இருப்பார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், எதை செய்தால் இருக்க மாட்டார் என்பதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும். முதல்ல நமக்குள்ள பாவம் இருந்தால், என்ன இருந்தா? பாவம் நமக்குள்ள குடிகொண்டிருந்தா அவர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியாது. பாவம் நமக்குள் வாசம் பண்ணினால் தேவாதி தேவனுக்கு அங்கு இடம் இருக்காது. ஏன்னா பாவிகளை அவர் நேசிக்கிறார், பாவத்தையோ அவர் வெறுக்கிறார். முதலாவது பாவம். ஒரு மனிதன் தன்னைத்தான் தான் பாவி இல்லை என்று அவன் அறிக்கை செய்வான் என்றார், நான் பாவியே இல்லை, நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லுவான்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி. அப்படி நம்முடைய வாழ்க்கையில பலியை இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எதற்கு? பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி. ஏன் பாவங்களை கழுவணும் அப்படின்னா, ஒரு பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் தேவன் வாசம் பண்ண முடியும். இப்ப நான் பாவம் செஞ்சுட்டு சத்ருவுக்கு முன்பாய் போய் நான் நின்று ஜெயம் எடுப்பேன் அப்படின்னா முடியாது. அதுதான் எபேசியருக்கு நிருபத்துல பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது சொல்றா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் தேவனான வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் தேவனானோட என்ன இருக்கு? போராட்டம் உண்டு. அப்ப மாம்சத்தோடு இரத்தத்தோடு தான் நமக்கு போராட்டம் இல்லை. ஆனா எதோடு இருக்கு? வல்லமைகளோடு துரைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டம் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்ம கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால், நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருந்தால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மை விட்டு விலகி விடுவார். நம்மில் நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் நாம். அப்ப என்ன? சில கேட்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், வரங்கள் எனக்குள்ள கிரியை செய்து, அப்ப ஆண்டவர் என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்ல.
நம்ம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? உலகத்துல இருக்கோம். அப்ப நம்ம பரிசுத்தமாய் நாம் தேவனுக்குள் நம்மை நிலைநிறுத்தணும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தான் நிலைநிறுத்த முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் பாவமே செய்யலைங்க, ரொம்ப பரிசுத்தங்க, ஆனா ஒரு போஸ்டர் மட்டும் 10 நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு உட்காந்து பார்த்துருக்கீங்களா? சிலர் சொல்லுவான், ஐயோ நான் அவ்வளோ ஹோலி அப்படின்வான். ஆனா அவனை ரோட்ல போகும்போது பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை நடந்து போக முடியாது. அது வீடு போறவர்களும் பார்த்துட்டு தான் திரும்புவான். அப்ப தனக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்றோமா? இல்லை. அப்ப ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, இந்த பாவம் எப்படி வரும்? முதலாவது, நீங்க யாக்கோபு நிருபத்துல 1வது அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 17 இல்ல, 13 வாசி பாருங்க. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். தேவனால் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே எதனால் இழுக்கப்படுகிறானா? சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்த வசனம் வாசிங்க. இச்சையானது பின்பு இச்சையானது என்ன பண்ணுமா? முதல்ல கர்ப்பம் தரிக்கும். இப்ப என்னது? முதல்ல இச்சையானது என்ன பண்ணும்? கர்ப்பம் தரிக்கும். ஒரு குழந்தை உருவாகணும், ஒரு குழந்தை வயிற்றுல உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த கரு உள்ள போய் உட்கார்ந்துரும். அந்த கரு உள்ள போய் உட்கார்ந்த உடனே அதுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள், அதுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைத்தாதான் அது என்ன பண்ணும்? வளரும். இல்லைன்னா அது என்ன ஆயிரும்? கர்ப்பத்துல செத்து போயிடும். அதனாலதான் சொல்றாங்க கர்ப்பம் செத்துருச்சு, அதுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆனா நமக்குள்ள நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், இது என்ன பண்ணுமா? பாவத்தை கற்பம் தரிக்குமா? அப்ப பாவத்தை கற்பம் தரிக்கும் பொழுது நம்ம எதுல அடிச்சிடணும்? அதிலே அதை முடிச்சோம். இந்த பாவம் நமக்குள்ள வீறு கொண்டு எடாதபடி அதை தடை செய்து விட வேண்டும். ஆமென். இதை வீறு கொண்டு வளர விடக்கூடாது. இது நமக்குள்ள பெரிய பலத்தை கொண்டு வர விட்டுவிடக் கூடாது. ஆமென். இதை அங்கேயே அடிச்சிடணும். எப்படி அடிக்க முடியும்? நம்ம அடிக்க முடியுமா? நம்ம சுயத்தினால நம்ம அடிக்க முடியுமா? ஐயோ ஆண்டவரே, எனக்கு இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன், கண்ணை மூடிட்டே ரோட்ல நடப்பேன்னா எங்கேயா போய் மோதி மொத்து வாங்குவேன் இல்ல? அப்படிதானே? எங்கேயாவது நான் கண்ணை மூடிட்டு யாரையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ போய் ஒரு கிளவி மேல மோதிட்ட, வாலிப பிள்ளைகள பார்த்தோம்னா கிளவி முளை மோதிட்ட, தடியை வச்சுட்டு இருக்கான். அந்த கிளவி என்ன பண்ணுவா? தடியாலே 4 சாத்து சாத்துறான். கொடுமை போடாத. இன்னைக்கு ஒரு கிளவிகளை அப்பதான் போட்டுருக்கணும், தப்பிச்சிச்சு. நடுவில் அது பாட்டு போகுது மெயின் ரோட்ல, அப்படியே அது பாட்டு, அது அவங்க அப்பவும் கட்டி விட்டுருக்க இது மாதிரி தோட்டத்துல போற மாதிரி அப்படியே அந்த குச்சை கூட கொஞ்சம் வேகமா இந்த 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 அளவுகள் வச்சிருக்கு. 1 அடியில இப்படி 1.5 அடியில அப்படிதான் நீட்டிட்டு போவாங்க. பிச்சை வரும். உள்ள வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை என்ன தெரியுமா? அதை அங்கேயே அடிக்கும். அதை அங்கேயே அடிக்கணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி கிடையாது. அப்போ நான் கண்ணை மூடிட்டு நடக்கணுமா? இல்லைங்க, கண்ணை திறந்துட்டு நடங்க. நீங்க நல்லா நடங்க, நீங்க நல்லா எல்லாத்தையும் பாருங்க. அதை மைண்டுக்குள்ள கொண்டு போய் வைக்காது. இப்ப நான் முதல்ல இதை இப்படி பாக்குறேன், இப்படி ஒரு ஆளை பாக்குறேன், இந்த சோடா பட்டி என்ன பண்றேன், இப்படி பாக்குறேன். இப்படி பார்த்த உடனே அது பாவம் அல்ல, அது பாவத்தை கொண்டு வராது. நான் ஒரு போஸ்டர் பாக்குறேன், அப்படி பாக்குறேன், முதல்ல இப்படி பாக்குறேன், பாவம் கிடையாது. ஆனா நான் இப்படி பார்த்துட்டு திரும்பிட்டு மறுபடியும் பார்க்குறேன் பார்த்தீங்களா, மறுபடியும் நான் பார்க்கும்போது அதுல இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்து என் மைண்டுக்குள்ள ஏற்றிக்குவேன்.
அப்ப இந்த மைண்டுக்குள்ள ஏத்தும் போது அதை தான் சொல்றேன், அதுதான் இச்சை. அது என்னது? இச்சை. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். என்னது? பணம். பாக்கெட்ல நிறைய காசு வச்சிருக்கீங்க. ஒருவேளை சொல்ல, ஐயோ என்கிட்ட காசு இல்லை. நான் சொல்றேன், பாக்கெட்ல நிறைய நீங்க காசு வச்சுக்கிறீங்க, என்கிட்ட காசு கிடையாது சொல்றேன். காசு இல்லைன்னு சொன்னா அதுவும் தப்பு. என் பாக்கெட்ல காசு இல்லை, பர்ஸ்ல இருக்கு, என் பாக்கெட்ல காசு இல்லை. 1 ரூபா இருந்தாலும் காசு தானே, 10 ரூபா இருந்தாலும் காசு தானே. இப்ப என் பாக்கெட்ல நான் நிறைய காசு வச்சிருக்கேன். காசு வச்சுட்டு அடுத்தவன் வச்சிருக்கிற பணத்தை எப்படியாவது நான் ஆட்டையா போகணும்னு நினைக்கிறேன்ல, அது அது என்னது? என்கிட்ட இருக்கு, ஆனா அந்த பணத்தை நான் எப்படியாவது திருடணும்னு நினைக்கிறேன், எப்படியாவது நான் அடையணும்னு நினைக்கிறேன், அது இச்சை. இப்ப எனக்குள்ள இச்சை வந்துருச்சு. இந்த இச்சைக்கு நான் தீனி போடணும். என்ன போடணும்? நான் என் கற்பனை உலகத்துல இந்த இச்சையை நான் டெவலப் பண்ணணும். அப்ப இது கர்ப்பம் தரிக்கும், அப்படியே வளர ஆரம்பிக்கும். இதை கருவிலே நம்ம அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? நம்முடைய எண்ணங்களுக்குள்ள, சிந்தனைக்குள்ள இது முட்டை போடும்ல, இந்த முட்டையை அங்கேயே அடிச்சிடணும். இயேசுவின் இரத்தத்தினால நான் அதை அழிக்கிறேன், வெற்றி அடைஞ்சிடும். ஆமென். ஒரு வாலிப பையன் அவன் சொன்னா, எனக்கு எத்தனையோ நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா உபவாசிக்கிறேன், ஆனா என்னுடைய இச்சையை விட்டு நான் வெளியே வர முடியல. அவன் ஓப்பனா பேசினான். அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படாது, எனக்கு அதே பிரச்சனை தான் இருக்கு. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சொல்லித்தரேன். நானும் வாலிப பையன் தான். அவன் கேட்கும் பொழுது நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தந்திருக்கா, நான் ஜெயிக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு எனக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு, நான் உனக்கு சொல்றேன். அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு கேட்கிறேன், நான் இந்த காரியத்துல எனக்கு மாத்திரமல்ல, என்னை போன்ற வாலிபர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொன்னாரு, சிலுவையை முண்டத்த சொல். நான் அவர்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்ததை ஞாபகப்படுத்த சொல். அவர்கள் என்னுடைய அன்புக்குள்ள வந்து என்னுடைய தியாக வழியை அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்த சொல். அந்த பாவம் ஈற்றை அவர்களை தொடாமல் நான் காத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. வாலிபருக்கு அது வேணும். We need the thing. We need something to lead us in his path. அவருடைய பாதையில் என்னை நடத்துவதற்கு இது எனக்கு வேண்டும். நான் சொல்ல முடியாது, நான் ஜெயிச்சிட்டேன், நான் பாவத்தை வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு அந்த பூமியில் நமக்கு இடம் கிடையாது. ஓவர் பரிசுத்தமா இருக்கிறாளுக்கு இந்த பூமியில் என்ன இல்லை, இடம் கிடையாது. வான்றது. ஆனா இந்த பரிசுத்தம் அடையணும் 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 அடையணும். இப்போ பாவம் வந்தோடனே, இச்சை வந்தோடனே பாவத்தை கர்ப்பம் தரித்து பாவத்தை என்ன பண்ணும், அப்படி டெலிவரி கொடுக்கும். இந்த பாவம் டெலிவரி ஆன உடனே அதுக்கப்புறம் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துடும், திருந்தி வாழணும் என்ற உணர்வு வராது. சர்ச்சுக்குள்ள ஒரு மனுஷன் வந்தான், பைபிளை தூக்குனான், அல்லேலூயா பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வாசல்ல அப்படி வாயை கொஞ்சம் பண்ணிட்டு வருவான். என்னடான்னு எனக்கு ஒன்றும் புரியாது. வருவான், செய்வான், என்னடா என்னமோ பண்றான். அவனை எப்படியாவது ஒரு நாள் மடக்கி பிடிச்சி என்ன பண்ணணும், கேட்கணும். நேரம் கிடையாது, ஏன்னா நான் இங்க இருப்பேன், அவன் அங்க இருப்பான். நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா அவன் சொல்லுவான், வேதத்துல எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் ஒரு வியாதி அவன் சொன்னா, பாஸ்டர் இந்த வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் நீ என்ன பண்ண கேட்போம்ல, நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல, நம்ம கேட்போம், நீ என்ன பண்ண? ஒன்றும் இல்லை பாஸ்டர், சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பான் பறக்கு கொஞ்சம் போடுவேன். அந்த பறக்கு போட்டே வந்து உள்ள வரும்போது துப்பிடுவேன், வாயெல்லாம் குப்பிள்ச்சு தான் வந்து உள்ள உட்காருவேன். அந்த நாத்தாவையை வச்சுன்னு எப்படிதான் பேசுறேன். ஆண்டவரை துதிக்கிற வாயில உனக்கு என்ன இருக்கு? சிலர் அப்படிதான், ராத்திரி குடிச்சிட்டேன் பாஸ்டர், காலில் வந்துடுவான், வாயை தந்தாலே கப்படிக்கும். ஆனால் அவன் சொல்லுவான், நேற்று ராத்திரியோட முடிஞ்சிடுச்சு, இனிமே குடிச்சா இனிதான் என்ன பண்ணணும், கர்த்தர் எனக்கு மன்னிப்பாரா சொல்லி இப்படியே மன்னிப்பார், போட்டல்றாரா, ஜாக்கிரதை. இச்சை பாவத்தை பிறப்பித்த பின்பு மரணத்தை பிறப்பிக்கும். என்னத்தை பிறப்பிக்கும்?
மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுறது கூடாத காரியம். இவன் இச்சை கர்ப்பம் தரிக்கும் பொழுதே, பாவத்தை பிறப்பிக்கும் போதே இவனை காப்பாற்றி விடலாம். மரித்து விட்டால் இவனை வீட்டு கொண்டு வருவது மிகவும் கடினம். அப்ப ஆண்டவர் எப்படி கூட இருப்பாரு? சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை தான் தேடுகிறேன். இங்க இருந்து போன உடனே பக்கத்து வீட்டு ஆண்டாளை தேடுறது, இது எவன் கேட்டான்? நீ ஆண்டவரை தேடுற, உண்மையா தேடு, ஆண்டவரை தேடு. ஒரு அம்மா சொல்லுச்சு, சுவிசேஷம் அறிவிக்க போற பாஸ்டர். அப்ப பாஸ்டர் ஆசிர் நல்லா இருக்கான். அப்ப இருந்தாங்க, இப்ப இல்ல, அப்ப இருந்தாங்க. அப்பா அவர்கிட்ட வந்து சொல்லிச்சு, நாங்களாம் இருக்கோம். அப்ப நாங்களாம் அசோசியேட்டா அங்க இருக்கோம். அப்போ ஒரு அம்மா வந்து, ஒரு வாலிப பிள்ளை, தேவலை மாதிரி இவ்வளோ விட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது ஓரமாக விட்ட கிடப்பா இருக்கா, அது கொஞ்சம் நீட்டாக நல்லா இருக்கும். அந்த அம்மா வந்து சொல்லுது, பாஸ்டர் வாரம் அடுத்தது பாஸ்டர், எத்தனை அனுப்புகிறான் பாஸ்டர் சொன்ன, ரொம்ப அழுக்கிறாம, ரொம்ப பாரம் அழுத்தி நீங்க வழியில போகும்போது வெடிச்சுக்கிட்டீங்க, நீ வீணா போயிட போற, பார்த்துமா கூட ஏதாவது கூட்டு போ. இல்ல பாஸ்டர், என் பாரத்தை கெடுத்து விட்டுவா. இடத்தை கெடுத்துருவாங்களா? இயேசுவே சுவிசேஷத்துக்கு அனுப்புவது எத்தனை பேர் அனுப்புனாரு? 2 பேரா போங்கன்னார். சொன்னாரா? சிங்கிளா போனா அவன் சிக்கிடுவான்னு தெரியும் அவருக்கு. என்னதான் சிங்கிளா போனாலும் ஜோடியோட போகும்போது அதை வேட்டையாடும். சிங்கிளா வேட்டையாடாது, அது பதிவிட வைக்கும். சில சொல்லுவாங்க சிங்கிளா தான் வரும், ஒரு நாள் வராது. சில சிங்கங்கள் வரும்போது அந்த கூட்டம் பின்னாடி இருக்கும், ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்கும். அப்ப இந்த சிங்கம் வேட்டையாடும் போது ஒரு கூட்டம் பதிவிடை வைத்து தான் வேட்டையாடும். எந்த வேட்டையினாலும், அது சிறுத்தையை வேட்டையாடினாலும் சரி, கழுதப்புள்ளையை வேட்டையாடினாலும் சரி, ஒரு பதிவிடை வைக்கும். அந்த சிங்கம் வந்து ஒரு கர்ச்சனையில அடிச்ச உடனே பெண் சிங்கங்கள் வந்து அப்படியே கூடி எல்லாத்தையும் பிச்சு ஒரு வழி ஆக்கிறோம். ஒரு ஆண் சிங்கம் அடிச்சதுன்னா 4 ஆண் சிங்கம் அதை சாப்பிட அங்க கூடிவிடும். இந்த ஆண் சிங்கம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெண் சிங்கங்கள் சாப்பிடும். இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில பார்க்க முடியும். அப்ப 2 பேரும் ஊழியத்துக்கு போகணும். அப்ப அந்த அம்மா கிட்ட பாஸ்டர் சொல்றாங்க, 2 பேரா போங்கம்மா. இல்ல பாஸ்டர், எனக்கு பாரம் ரொம்ப அழுத்தது. அவர் சொன்னார், பார்த்துமா போ, எங்கேயும் சிக்கிறார் சொல்லிதான் அனுப்புறாரு. போ, என்ன பண்ணாரு? இந்த அம்மா போச்சு, முதல் வாரம் போச்சு. அப்ப அந்த கைப்பிரதிக்கு பேர் வந்து அன்பின் அடைக்கலம் அப்படின்னு ஒரு கைப்பிரதி. அந்த கைப்பிரதியை கொண்டு போய் பீச்சில் கொண்டு போய் கொடுக்க போறாங்க. அந்த அம்மா கொடுத்தாங்க. முதல் வாரம் கொடுத்தாங்க, 2வது வாரம் கொடுத்தாங்க, 3வது வாரம் கொடுத்தாங்க, 4வது வாரம் ஒரு பையனோட சர்ச்சில் வந்து இறங்குறாங்க. ஒரு ரிக்ஷா, அப்பெல்லாம் வந்து ஆட்டோ கிடையாது, ரிக்ஷா வண்டி. அந்த ரிக்ஷாவில், இப்போ ரிக்ஷானா என்னன்னு கேட்பீங்க, அப்போ கை வண்டி, கை ரிக்ஷாவில் சைக்கிள் மாதிரியே இருக்கும். ஒரு கூட மாதிரிலாம் போட்டிருக்கும். டவுனில் இருக்குது, போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதில் அந்த அந்த ஒரு பையனை கூப்பிட்டு வந்து இறங்குது. இறங்கணுன்னே பாஸ்டர் சொன்னார், என்னம்மா அப்படின்னானே, பாஸ்டர் ஐயா நான் சொன்னல வாரம் அழுத்துச்சு போனேன். அவர் அங்கே பீச்சில் உட்காந்து தற்கொலை பண்ணி, இப்போ சகோதரனை நான் காப்பாற்றிட்டேன். பயங்கர சந்தோஷமா, பரவாயில்ல, என்னம்மா சொன்னேன்? அவன் சொன்னா, நான் சாக போறேன். உடனே இந்த அம்மா டிராக்ஸை கொடுத்து, இயேசு உன்னை நேசிக்கிறார். இவன் சொன்னா, பக்கத்து சர்மிளா என்ன நேசிக்க மாட்டான். நான் வந்து தற்கொலை பண்ண வந்ததுக்கே பக்கத்து சர்மிளா என்ன நேசிக்க, நீயாவது என்ன நேசிப்பியா? இவன் என்ன சொல்றா? இயேசு நேசிப்பாருன்றா. அவன் கேட்கிறான், அவன் தான் நேசிக்கல, நீயாவது என்ன நேசிப்பியா? உடனே நம்மால மனதுருகி. இயேசு யார் மேல மனதுருகினா? சொல்லுங்க, யார் மேல மனதுருகினா? குஷ்டரோகி மேல. அவர் குஷ்டரோகியை கண்ட பொழுது மனதுருகினார். இவளுக்கு ஒரு எண்ணம், அவன் மேல் மனதுருகினார். 3 வாரம் பீச்சில் ஊழியம். 4வது வாரம், பாஸ்டர் நான் 3 வாரம்
அவரை கூட்டிட்டே ஊழியத்துக்கு போனேன். இவர் தான் எனக்கு கரெக்டான மேட்ச். ஞானசாரம் கொடுங்க, நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். பாஸ் சொன்னாருங்க, வா உங்கள்கிட்ட ட்ராக்ஸ் எவ்வளோ இருக்கு கொடு. திரும்பி பார்க்காம ஓடி என்ன பண்ண, திரும்பி பார்த்தோம் அவ்வளோதான். உனக்கு சர்ச்சு பேரை கெடுக்கிறதுனே வந்திருக்க. உன்னை ஊழியத்துக்கு நான் சொல்கிறேன் 2 பேராக போங்கன்னா இப்போ ஒரு ஜோடியை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு என்ன பண்ணுவேன், இவனை வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் போய் அடுத்த ஆள் கேட்பான், அவனுக்கு நீ மனதுருக்குவ. அப்புறம் நான் பஞ்சாயத்துக்கு வந்து நிற்கணும். 2 பேர் சொல்லுவான், ஏன் இதுக்கு எந்த குழந்தைக்கு யார் தகப்பனே தெரியலன்னு வந்து நிற்பானுங்க 2 பேர். அன்னைக்கு நான் வந்து தயவு செய்து பேரை கிடைக்காம ஓடி போயிடும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம சுயத்தின் மேல் சாய்ந்து விடுவோம். சிலருக்கு அந்த பாரம் இருக்கும். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ளே சில பாரம் இருக்கும். பாரம் நல்லது, அதன் செயல்பாடை பார்க்கணும். அது செயல்பாடு என்ன பண்ணணும், ஒரு பையன் அழகா இருக்கக்கூடாது, நான் வந்து ஆண்டவருக்கு தான் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காலை மடிச்சு விட்டுக்குவான். பார்த்தா குறை பையன் மாதிரியே போவான், அப்படியே தெரியுவான், தீ போவான். ஏய் ஏண்டா அப்படின்னா, ஐ போ நான் அழகு ஆண்டவருக்கு தான் அழகு. சரிடா. ஒரு நாள் அவன் சொன்னா, நான் சுவிசேஷம் அறிவிக்க போறேன். யாருக்கு நான் போய் அறிவிக்க போறேன், கொஞ்சம் பணத்தை நல்லா சம்பாதித்து வச்சுக்கிட்டு துணை நடிகர்கள்லாம் பார்த்து அதுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறேன். பாவம், எதுல என்ன சினிமாவில் என்ன இல்லை, ரட்சிப்பே இல்லை. அவங்களெல்லாம் யார் ரட்சிக்கிறது? நான் சொன்னேன், உனக்கு ஓவர், அங்கே யூஸ் பண்ண வார்த்தை வேற, இங்கே சொல்ல முடியாது, ரெக்கார்டாக பம்பா போயிடும். நான் சொன்னேன், உனக்கு ஓவராக இருக்குது எல்லாம். அதனால உனக்கு காசு கொடுத்து போச்சுடா, சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஆனால் நீ சொல்ற பத்தியா அறிவிக்க மாட்டேன். இவன் சொன்னா, இல்லை சகோதரர், நான் வந்து வாக்கியம் அப்படின்னா. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 குழந்தை. முதல்ல ஒரு பையன் பிறந்தான், அடுத்து ஒரு பையன் பிறந்தான். இவன் நம்மளுக்கு வந்து இப்ப பாரம் அதிகமாயிடுச்சு. யார் மேல? சினிமா துணை நடிகைக்கு மேல. சினிமா இவங்க மேல கிடையாது. யார் மேல? ஹீரோயின் மேல கிடையாது. ஹீரோயின் பக்கத்துல இருந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்க மேல இவருக்கு ரொம்ப பாரம், அதிக பாரம். கிட்டத்தட்ட அந்த துணை நடிகைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போய் இவர் அவனுக்கிட்ட எவ்வளவு விட்டார் தெரியுமா? 25 லட்சம் ரூபா கம்பெனி காசை விட்டார். இவர் காசு இல்லை, கம்பெனி காசை உருவி 25 லட்சம் ரூபாய்க்கு மேல துணை நடிகைகளுக்கு சுவிசேஷம் சொல்ல போய் இவர் விழுந்து போய், இவரை கம்பெனி மேனேஜர் கண்டுபிடிச்சி, கம்பெனி ஓனர் கண்டுபிடிச்சி, இவரை காப்பாற்றி, கம்பெனியை காப்பாற்றி, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இவரை எல்லா வேலையிலேருந்து தூக்கி, அப்புறம் இவரை இன்னொரு இடத்துல வாட்ச்மேனா, இன்னொரு கம்பெனிக்கு வாட்ச்மேனை போட்டு, எப்போ 25 லட்சம் ரூபா சம்பளத்தை இவர் கொடுக்கறது? ஒரு வாழ்வாதாரம் முடிஞ்சது. இப்ப நல்ல உயர்வான நிலையில் இருந்த மனிதன் இப்ப என்ன பண்றாரு? கடையா கொண்டு போய் இந்த பொருள் போட மாட்டாங்க, அந்த வேலை பார்க்குறாரு. இன்னைக்கு இருக்க அவர் மனைவி இருக்கு, அவர் பிள்ளைகள் இருக்கு. அவருடைய மனைவி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் தேதி அவங்க பார்த்து எனக்கு கை கொடுத்து, இதை தெரிதா பாஸ்டர்? தெரியுது சிஸ்டர். அவங்க டீச்சர், ஒரு ஸ்கூலில் டீச்சர். அவங்க எங்கே உங்கள் வீட்டுக்காரங்கன்னா, அவர் வருவார். எப்போ வருவார்? ஆராதனை முடிஞ்சிட்டு எல்லாம் போகிறோம். அந்த அம்மா சொன்ன வருவார். நான் நினச்சிட்டேன் 8 மணிக்கு வருவார் போல். இப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஒரு பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? அடிச்சு. தேவன் கூட இருக்க விடாமல் தடுத்து விடும். உங்க கூட கர்த்தர் இருக்கணும், உங்க கூட கர்த்தர் இருந்து காரியத்தை செய்யணும்னா நீங்க அவருக்கு பிரியமாய் நடக்கணும். 2வது ஒரு காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. என்னது? வாசிக்கல, எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். Hebrew chapter 13 verse 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. என்ன ஆசை இருக்க கூடாதா? பண ஆசை இல்லாதவர்களாய்
பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். என்ன பண்ணாரு? சொல்லி இருக்கிறார். நமக்கு என்ன ஆசை இருக்கக்கூடாது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன ஆசை இருக்கக்கூடாது? அது சொல்லும் போதே குணமாக மாதிரி இருக்கு. பண ஆசைன்னு சொல்லுங்க. பண ஆசை சொல்லு, தெளிவா தமிழ் சொல்லு. நீ சொல்றது ஈபுரில் சொல்ற மாதிரி இருக்கு. பண ஆசைன்னு தெளிவா சொல்லு, அவசரப்படாது. பதக்கு பேசக்கூடாது. நம்ம பொறுமையா நிதானமா பேசு. ஏன்னா நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா. என்ன பண ஆசை? என்ன பணம்? பணம் வேணும் நமக்கு. வேணுமா வேணாமா? இப்ப கல்ல கொட்டிட்டாங்க, அதுக்கு பணம் வேணுமா வேணாமா? வேணும். கொடுக்கல சும்மா விடுவார தோசை போய் அவ்வளவுதான் இல்ல, பணம் வேணும் இல்ல. அப்ப பண ஆசை இல்லாதவர்களா நீங்கள் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன? புரியல, சத்தமா. பண ஆசைக்கு அடுத்தவங்க சொத்துக்கு என்ன இருக்கு? பண ஆசைன்னா என்ன? முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. பண ஆசைன்னா எனக்கு என்ன? இப்ப நீங்க இங்க இருந்து சர்ச்சை முடிச்சுட்டு போறீங்க, உங்களுக்கு அந்த கவுன்சிலரோ இல்ல எம்எல்ஏவோ அந்த ரோட்ல நிக்கிற ஒரு பெட்டி வச்சுட்டு, உன்னை தம்மா பார்த்துட்டே இருக்கேன், ஒரு 10 லட்சம் ரூபா உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்தாம்மா ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டாரு, நீங்களும் வாங்கிட்டீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியல, சொல்லுமா, நீ சொல்லுமா, தைரியமா சொல்லு. கடன் இருந்தா கடன் அடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளை கடன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அதாவது இருதயத்தை நிறைவு வாங்கி பேச. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? படிப்புக்கு சொல்லி தருவீங்க. அப்புறம் வண்டி வாங்கலாம். ஓ ரைட்டு, மேக்கு இப்போதான் புரியுது. ஏன்டா சண்டே வரலன்னா இந்த கதை தான் நடக்குதாங்க. கேட்டா வேலைக்கு போயிட்டேன், கதை வேற. என்னன்னா பணாசை என்ன தெரியுமா? நீங்க இப்பெல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் பணாசை கிடையாது. சொல்ற உனக்கு நான் நிறுத்திட்டு பரிசு உனக்கு ஓடிட்டு இருக்குதுடா. நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணி போடல, டைம் இல்லை, அதனால இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ போல அந்த பணாசை தான் என்னன்னு கேட்குறேன். அவன் எனக்கே மறுபடியும் சொல்றான். பிசாசு என்ன பண்ண தெரியுமா? கேள்வியே கேட்டுட்டு இருக்கு, பதில் சொல்ல. பண ஆசைன்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு தான் விளக்கம் சொல்ல வரேன். அதுக்குள்ள பண ஆசை அதை தான் என்னன்னு கேட்குறேன். உங்களுக்கு இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, நீங்களும் வாங்கிட்டீங்க. நீங்களும் என்ன பண்ணீங்க? வாங்குறோடனே கொண்டு போய் வீடு வாங்க மாட்டீங்க. வாங்குறோடனே கொண்டு போய் அந்த பிள்ளை சொன்ன மாதிரி போய் கடன் அடைக்க மாட்டீங்க. அடைப்பீங்க அடைக்க மாட்டீங்க. இன்னும் நான் கடன் வாங்கலாம தான் யோசிப்பீங்க. வட்டிக்கு உடனே விட மாட்டீங்க, தூக்கிட்டு போய் பீரோவில் அடிக்க வைப்பீங்க. இல்லையா? அடிக்க வைப்பீங்களா? அடிக்க வைக்க மாட்டீங்களா? முதல்ல பணம் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? பீரோவில் அடிக்க வைப்பீங்க. தூங்குவீங்களா நீங்க? இப்ப ஒரு 5000 ரூபாய் கிடைச்சாலே நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த 5000 என்ன பண்ணலாம், என்ன வாங்கலாம், அட்வான்ஸா கொடுத்துட்டு எதையாவது தூக்கிட்டு வந்துடலாமா வீட்டுக்கு? யோசிக்கிறோமா இல்லையா? ஆனா இந்த 10 லட்ச ரூபாய் வச்சுட்டு தூங்க மாட்டோம், ஐடியா போடும். அந்த அம்மா சொன்னாங்கல்ல, 10 லட்ச ரூபாய் போட்டு வட்டிக்கு விட்டா உடனே ஒரு கற்பனை கனவு, 10 லட்சம் மாசம் எனக்கு 1 லட்சம் கிடைக்கும். இல்ல கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். நான் வழியெல்லாம் சொல்லித்தரேன், எப்படி வட்டி விட்டா காசு கிடைக்குன்னு தெரியும். ஆனா திரும்ப கிடைக்காமலே போகலாம். 10 லட்சமும் சுவாகா ஆகலாம், அதுக்கும் வழி இருக்கு. நான் ராத்திரி எல்லாம் அந்த பணத்தையே யோசிச்சுட்டு தூங்க மாட்டேன்.
சிலர் இருக்காங்க கொஞ்சம் மேலே போய் பெட்டு கிட்ட இருந்துச்சுன்னா தலைக்கடையெல்லாம் தூக்கிட்டு பெட்டுக்கு அடியில் அடுக்கி படுத்துக்குவாங்க. எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. படுத்துட்டு இருந்தால் எவனோ இடம் எடுத்தா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதனால எவனும் தூக்க மாட்டான். இதுதான் பண ஆசை. ரோட்டில் போகும்போது வீட்டை பூட்டிட்டேனா, ஹீரோவை பூட்டிட்டேனா, எவனோ திருட வந்துடுவானோ. எங்கேயாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம வீட்டில் சத்தம் கேட்குதோ, இது இருக்கான் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு இந்த அம்மா, ஆனால் நம்ம வீட்டில் சத்தம் கேட்குது, கதை உடைக்கிறானோ, 10 லட்ச ரூபா போயிடுச்சோ, 5 லட்ச ரூபா போயிடுச்சோ. யோசிப்போம்ல, என்னுடைய எண்ணங்கள் எங்க இருக்கு? என் பணத்தின் மேலே பணத்தின் மேலே பணத்தின் மேலே, அந்த பணத்தை பாதுகாப்பதில், அந்த பணத்தை இன்னும் அதிகரிப்பதில், அந்த பணத்தை குறித்த எண்ணமே என்னுடைய சிந்தனை நிரம்பி இருக்கு. கர்த்தர் இல்லை. இப்போ புரியுதா பண ஆசை என்னன்னு? பண ஆசை என்கிட்ட இருக்கிறத நான் அதை பத்திரமா வைத்துக் கொள்ளுகிறது வேற. ஆனா அதையே நினைச்சிட்டு 10 பவுன் தங்கம் இருக்குது, 10,000 பணம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, அதையே யோசிச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் என்ன இருக்கும், இருதயம் இருக்கும். உன் பொக்கிஷத்தை எங்க வைக்கணுமா? பரலோகத்துல வைக்கணுமா? எப்படி வைக்க முடியும்? தேவ நாம மகிமைக்காக காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய பொக்கிஷம் அங்கே இருக்கும். அங்க பூச்சி கிடையாது, அங்க திருடம் கிடையாது, அங்க தீ கிடையாது, அங்க அந்த துரு பிடிக்காது, எதுவுமே நடக்காது. கர்த்தர் தேவ சமூகத்தில் அது நினைக்கப்படுகிறதா இருக்கும்.